ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டிலிருந்து உங்கள் குமார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு லாண்ட்ரி கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். இது கொஞ்சம் லென்த்தான வீடியோ, அதனால நான் பார்ட்டா போடுறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் அப்படின்னா, லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ. ஏன்னா கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்டை நம்ம சரி செஞ்சா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல லாங் டர்மா நம்மளால ரன் பண்ண முடியும். அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல நம்ம லாண்ட்ரில, அதுவும் பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங்ல நான் என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், என்னென்ன மிஷினரிஸ் எல்லாம் தேவைப்படும், எவ்வளவு மேன் பவர் தேவைப்படும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்றது, எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்டோட பட்ஜெட் பண்றது அப்படிங்கிற பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ட்ரைனிங். அதனால புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த ட்ரைனிங் வேணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் வீடியோல இந்த கான்டாக்ட் நம்பர் தரேன். அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு லாண்ட்ரி பிசினஸ் கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்ஸ் தான் நம்ம நோட் பண்ணி, நான் லாண்ட்ரி பிசினஸ் வச்சுங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். இது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் லென்த்தான வீடியோ, அந்த லிஸ்ட் பண்ணிருக்கேன். அதை 1 by 1 நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கஸ்டமருக்கு என்ன ஒரி இருக்கும் அப்படின்னா, நான் நம்ம ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன், இந்த லாண்ட்ரி சர்வீஸ் ப்ராப்பரா திருப்பி டெலிவரி பண்ணிடுவாங்களா, அதே போல காணாம விட்டுருவாங்களா, இல்ல அது டேமேஜ் பண்ணிடுவாங்களா, இல்ல சாயம் ஆக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் அவங்களுக்கு. இந்த டவுட்டை நம்ம ப்ராப்பரா பின் பாயிண்ட் பண்ணிட்டு அதை சரி செஞ்சு நம்ம ரன் பண்ணா மட்டும்தான் நம்ம லாண்ட்ரி பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். இதை எப்படி நம்ம சரி செய்யறது அப்படின்னா, பொதுவாகவே கஸ்டமர் துணி கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு முன்னாடியே நீங்க துணியை பிரிச்சு அதை நீங்க பில்லு கண்டிப்பா கொடுத்துருங்க. உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் ஒரு 20 பீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும்னா, என்னென்ன பீசஸ் கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 சட்டை, 5 வேஷ்டி, 5 பேண்ட், 5 டிஷர்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு முன்னாடி நீங்க கவுண்ட் பண்ணி பில்லு போட்டு நீங்க கொடுத்துடணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அப்பந்தான் எத்தனை கவுண்ட் இருக்கு, பீசஸ் மிஸ் ஆகாம நீங்க கவுண்டா கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க பில்லு போட்டு கஸ்டமர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை டேக் போடுவாங்க. பொதுவாகவே எப்படி டேக் பண்ணுவாங்கன்னா, பழைய மெத்தட் எப்படின்னா, இனிஷியல் மட்டும் மார்க் பண்ணிக்குவாங்க. கஸ்டமரோட ஒவ்வொரு இனிஷியல் கொடுத்து வச்சிருப்பாங்க, அந்த இனிஷியலை வச்சு மார்க் பண்ணிக்குவாங்க. இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்ன வந்துருச்சுன்னா, சாஃப்ட்வேர்லயே நீங்க என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா, மேடம் பிரிண்டட் பில்லாக கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே டேகை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அந்த டேக் பார்கோடோடவே வந்துடும். ஏன்னா அப்ப ஐடென்டிஃபை பண்றதுக்காக பார்கோடவே வருது. இந்த டேகை பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு ட்ரெஸ்லயுமே நீங்க டேகை பிரிண்ட் பண்ணிடணும். அப்பந்தான் என்னன்னா, அந்த பீசஸ் மிஸ் ஆகாது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னா, இப்போ கலர் கொடுக்குறாங்க, சாயம் ஆயிடுமா இல்ல டேமேஜ் ஆயிடுமா அப்படிங்கறத கவலைப்படுவாங்க. இப்ப டேமேஜ் ஆகாம நீங்க எப்படி வாட்ச் பண்றது அப்படின்னா, வாஷிங் நீங்க ஒரு ப்ரொஃபஷனலால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்ச ஆளை வச்சுதான் நீங்க வாஷ் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே காஸ்ட்லியா இருக்கு. ஒரு 1000, 2000, 3000 ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க. அதனால ப்ராப்பரா வாஷிங் தெரிஞ்சவங்களை மட்டும்தான் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க லாண்ட்ரி டெப்ளை பண்ணி தான் நீங்க வாஷ் பண்ணணும். இப்போ ஒரு ட்ரெஸ் சாயம் ஆயிடுச்சு, எப்படி சாயம் ஆகுது அப்படின்னா, கலர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். டார்க் கலர்ஸ் பொதுவாகவே சாயம் போகும். அது என்னென்ன கலர்ல எதுல போட்டு சேர்த்து போட்டா வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பிரிச்சுக்கிட்டு வாஷ் பண்ணுங்க. அதே போல ஒவ்வொரு கஸ்டமரோட துணியையுமே நீங்க சேர்த்து ஒரு 4-5 பேர் கஸ்டமரோட ட்ரெஸ் துவைக்காம செப்பரேட்டா துவைச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட். ஏன்னா பீசஸ் மிஸ் ஆகாம உங்களுக்கு நீங்க கஸ்டமர் கிட்ட டெலிவரி பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுக்குரிய விஷயம். இப்போ லாண்ட்ரி சர்வீஸ் வச்சிருக்கிறவங்க இதை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா மனசுல ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும், இதுதான் கஸ்டமரோட நீடு, இதை நம்ம ப்ராப்பரா நம்ம சர்வீஸ் இந்த பெயின் பாயிண்ட்டை நம்ம ரெக்டிஃபை பண்ணி கஸ்டமர் கிட்ட சர்வீஸ்
என்ன அப்படின்னா கஸ்டமர் கொடுக்குற துணியை ப்ராப்பரா வாஷ் பண்ணி அயன் பண்ணி ப்ராப்பரா டெலிவரி பண்ணணும். நான் சொன்ன இந்த ப்ரொசீஜரை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. மெயின்டைன் பண்ணா மட்டும் தான் இதை வந்து நீங்க கஸ்டமர் கிட்ட அச்சீவ் பண்ண முடியும். அப்பதான் நீங்க வந்து லாங் டேர்மா நீங்க வந்து பிசினஸ்க்கு ஸ்டாண்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு பெயின் பாயிண்ட் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அதனால இந்த சீரீஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் லாண்ட்ரி பிசினஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய லாண்ட்ரி ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.